இன்றைக்கி நம்ம 7ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் 2ஆம் பருவத்தில் விஜயநகர் பாமினி அரசுகள் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டேஸ் நூற்றாண்டில் இந்தியாவில் நிலவிய அரசியல் சூழல் தென் பகுதிகளில் பல புதிய அரசுகள் உதயமாவதற்கு சிறந்த வாய்ப்பளித்தது. 14ஆம் நூற்றாண்டு. யாருடைய அடக்குமுறை நடவடிக்கைகள் புதிய சுதந்திர அரசுகள் தோன்றுவதற்கு வழிவகுத்தது? முகமது பின் துக்ளக். பாமினி அரசு டேஸ் மாநிலம் முழுவதும் பரவி இருந்தது. மகாராஷ்டிரா. 18 முடியரசர்களால் ஆளப்பட்ட பாமினி அரசு ஏறத்தாழ எத்தனை ஆண்டுகள் நீடித்தது? 180. பாமினி அரசு 16ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் சரிந்து எத்தனை சுல்தானியங்களாக பிரிந்தது? 5. விஜயநகர அரசு வலுவான அரசாக எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தது? 200 ஆண்டுகள். தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு 1565. விஜயநகரம் டேஸ் இரு சகோதரர்களால் கர்நாடகத்தின் தென்பகுதியில் நிறுவப்பட்டது. ஹரிஹரர், புக்கர். சிருங்கேரி சைவ மடத்தின் தலைவர் யார்? வித்யாரண்யர். சங்கம, சாளுவ, துளுவ, ஆரவீடு ஆகிய அரச மரபுகளால் ஆளப்பட்டது எது? விஜயநகர். விஜயநகர அரசு உருவாகி எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு பாமினி அரசு நிறுவப்பட்டது? 10 ஆண்டுகள். ஹரிஹரர், புக்கர் டேஸ் வம்சத்தைச் சேர்ந்தவர்கள். சங்கம. குமார கம்பனாவின் மனைவி கங்காதேவியால் எழுதப்பெற்ற நூல் எது? மதுரா விஜயம். டேஸ் என்னும் நூல் விஜயநகர பேரரசால் மதுரை கைப்பற்றப்பட்டதை தெளிவாக விளக்குகிறது. மதுரா விஜயம். சங்கம வம்சத்தின் தலைசிறந்த அரசர் யார்? 2ஆம் தேவராயர். சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யார்? 2ஆம் விருபாக்சி ராயர். துளுவ வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தவர் யார்? நரசநாயக்கர். துளுவ வம்ச அரசர்களுள் மிகவும் போற்றுதலுக்கு உரியவர் யார்? கிருஷ்ணதேவராயர். விஜயநகர பேரரசின் திறமைமிக்க படைத்தளபதி யார்? சாளுவ நரசிம்மர். கிருஷ்ணதேவராயர் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்? 20. கிருஷ்ணதேவராயர் டேஸ் நதி பகுதியில் சுதந்திரமாக செயல்பட்டு வந்த தலைவர்களை அடக்குவதே அவரின் முதற்கட்ட தலையாய பணியாக இருந்தது. துங்கபத்ரா. ஒடிசாவைச் சேர்ந்த கஜபதி வம்ச அரசர் யார்? பிரதாப பருத்திரர். மழைநீரை சேமிப்பதற்காக பெரிய நீர்ப்பாசன குளங்களையும் நீர்த்தேக்கங்களையும் உருவாக்கியவர் யார்? கிருஷ்ணதேவராயர். கிருஷ்ணதேவராயர் பீஜப்பூர் சுல்தானிடமிருந்து எதனை கைப்பற்றினார்? ரேச்சூர். கிருஷ்ணதேவராயரை தொடர்ந்து ஆட்சி பொறுப்பேற்றவர் யார்? அச்சுதராயர். பகர ஆளுநராக பொறுப்பேற்றிருந்த பேரரசின் திறமை மிக்க தளபதி யார்? ராமராயர். ராட்சச தங்கடி என்றறியப்பட்ட போர் எது? தலைக்கோட்டை போர். கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. கூற்று 1. கிழக்கு கர்நாடகத்தில் துங்கபத்ரா நதியின் கரையில் உள்ள விஜயநகரம் இருந்த இடம் தற்போது ஹம்பி என அழைக்கப்படுகிறது. இது சரி. கூற்று 2. யுனெஸ்கோ ஹம்பியை பாரம்பரிய சின்னமாக அறிவித்துள்ளது. கூற்று 2 இதுவும் சரி. இதுக்கு ஆன்சர் கூற்று 1, 2 சரி. விஜயநகர அரசு எந்த ஆண்டு இறுதியாக வீழ்ச்சியுற்றது? 1646. அக்கால உலகம் அறிந்திருந்த மிகவும் செல்வச் செழிப்பு மிக்க அரசுகளில் ஒன்றாக டேஸ் திகழ்ந்தது? விஜயநகர பேரரசு. விஜயநகர பேரரசர்கள் டேஸ் என்னும் பெயரில் அதிக எண்ணிக்கையிலான தங்க நாணயங்களை வெளியிட்டனர். வராகன். விஜயநகர பேரரசில் போர்ச்சுகீசிய கட்டுமான கலைஞர்களின் உதவியுடன் மிக பெரும் ஏரி கட்டப்பட்டதாக டேஸ் நாட்டு பயணியான அப்துர் ரசாக் குறிப்பிட்டுள்ளார். பாரசீக. விஜயநகரம் எந்த நாட்டுடன் வாணிகம் மேற்கொள்ளவில்லை? ஜப்பான். கிருஷ்ணதேவராயர் டேஸ் எனும் காவியத்தை தெலுங்கு மொழியில் இயற்றினார்? அமுக்த மால்யதா. கிருஷ்ணதேவராயர் எந்த மொழியில் ஜம்பவதி கல்யாணம் எனும் நாடக நூலை எழுதினார்? சமஸ்கிருதம். பாண்டுரங்க மகாத்யம் எனும் நூலை எழுதியவர் யார்? தெனாலி ராமகிருஷ்ணா. தெலுங்கு இலக்கியத்தின் தலைசிறந்த படைப்பாக கருதப்படும் நூல் எது? அமுக்த மால்யதா. பெரியாழ்வாரின் மகளான கோதை தேவியை பற்றி குறிப்பிடும் நூல் எது? அமுக்த மால்யதா.
1347 டேஸ் என்பவர் தௌலதாபாத் நகரை கைப்பற்றி பாமன்சா என்ற பெயரில் தம்மையே சுல்தானாக அறிவித்து கொண்டார். அலாவுதீன் ஹசன். அலாவுதீன் ஹசன் பாமன்சா தனது தலைநகரை எங்கு மாற்றினார்? குல்பர்கா. பாமினி வம்சத்தில் எத்தனை அரசர்கள் இடம்பெற்றுள்ளனர்? 18. அலாவுதீன் ஹசன் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்? 11 ஆண்டுகள். கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. அலாவுதீன் ஹசன் தமது அரசை 4 மாகாணங்களாக பிரித்தார். அவை தராப் என அழைக்கப்பட்டன. கூற்று 1 சரி. கூற்று 2, ஒவ்வொரு மாகாண ஆளுநரும் படைகளுக்கு தலைமையேற்றனர். அப்பகுதியை நிர்வாகம் செய்வதும் வரி வசூல் செய்வதும் அவருடைய பொறுப்பாகும். இதுவும் சரி. பதிக்கான ஆன்சர் கூற்று 1, 2 சரி. பாமன்சாவை தொடர்ந்து அரச பதவி ஏற்றவர் யார்? முதலாம் முகமது ஷா. கோல்கொண்டா கோட்டையானது டேஸ் தொடர்பான கட்டடக்கலை அம்சங்களுக்கு பெயர் பெற்றதாகும். ஒளி. பாமினி அரசிற்கு வலுவான அடித்தளத்தை அமைத்து கொடுத்தவர் யார்? முதலாம் முகமது ஷா. இரண்டாம் முகமது அரியணை ஏற்றப்பட்ட ஆண்டு 1378. மூன்றாம் முகமது எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்? 19 ஆண்டுகள். பாரசீக வேதியியல் வல்லுநர்களை அழைத்து வந்து வெடிமருந்து தயாரிப்பதிலும் அவற்றை பயன்படுத்துவதிலும் படையினருக்கு பயிற்சி அளித்தவர் யார்? முகமது கவான். பாமினி அரசின் 8வது சுல்தான் யார்? சுல்தான் ஃபிரோஸ். முகமது கவானின் மதரசா கல்வி நிலையம் எத்தனை கையெழுத்து பிரதிகளை கொண்ட பெரிய நூலகத்தை கொண்டுள்ளது? 3000. யாருடைய கூட்டுப்படைகளால் விஜயநகர் தோற்கடிக்கப்பட்டது? தக்கான சுல்தான்கள். இதோட இந்த டாபிக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.